ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மார்க்கெட் எப்பயுமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு பெல் கர்வ் மாதிரி, அதாவது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, பெல் கர்வ் மாதிரி இப்படி தான் வந்து ப்ரைஸோட மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போட்டிருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறும். இப்படி ஏறிட்டு டாப்புக்கு போயிட்டு அப்புறம் யூடர்ன் போடும்போது ஒரு கன்சாலிடேஷன் மோட் போகும், அதாவது சைடில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறினது இப்போ வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட் போய் அப்புறம் என்ன பண்ணால் படியில் கீழே இறங்குற மாதிரி இறக்கும். சரிங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி டெக்னிக்கல் டேர்ம்ஸில் தான். அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, ப்ரைஸ் எப்பயுமே வந்து ஒரு ஏற்றத்தை பார்த்த உடனே அப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு இறக்கத்துக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஸ்ட்ரக்சர்ன்றதால தான் இதுக்கு பேர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி. ப்ரைஸ் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அதாவது எக்ஸாக்டாக இந்த மாதிரி இல்லைனாலும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து அது ரேண்டமாக போயிட்டு இந்த ஒரு ஷேப்பை வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து எல்லா இதுலேயும் கொடுக்கும். ஸோ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இது வந்து இமீடியட்டாக உங்களால் அப்சர்வ் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணி அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது, டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் கன்சாலிடேஷனில் இருக்குது, ஸோ மொமெண்டமில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக நியூபியாக இருந்தீங்க மார்க்கெட்டுக்கு அப்படின்னா உங்களால் இந்த ட்ரெண்டை வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து அழகாக இந்த ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி ட்ரேடர் வந்து இந்த மாதிரி சைட்வேஸ் ஃபேஸில் வந்து ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. இந்த டைம்லலாம் அவங்க வந்து சும்மா இருப்பாங்க. அவங்க பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேஸில் பார்ப்பாங்க, இதில் பார்த்தா லாங் எடுக்கலான்னு பார்ப்பாங்க, இதில் பார்த்தா ஷார்ட் எடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ வந்து இந்த ஃபேஸில் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸில் ப்ரைஸ் எங்கேயுமே போகுது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தானே நீங்கள் லாபம் பார்க்க முடியும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க டோட்டலாக ட்ரேடையே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃபேஸ், அதாவது அப் ஃபேஸ்லேயும் டவுன் ஃபேஸ்லேயும் மட்டும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் பார்ப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர். வந்து இதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேடர்ஸ் மட்டுமே இருக்காங்க. இதை மட்டுமே யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேடர்ஸு எனக்கு தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஸ்டைல், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? உங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ரேடருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். சில பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சூட்டபிள் ஸ்டைல் என்னவோ அதை யூஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு சூட் ஆகிற ஸ்டைல் உங்களுக்கு சூட் ஆகாது. அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவல்